கொஞ்ச நாளாகவே எங்கள் வீட்டு வாஷிங் மிஷினில் துணி போடும்போது பிளாக்காக அதில் வந்துட்டு இருந்துச்சு. எனக்கு இந்த வாஷிங் மிஷின் சைட்ஸ் இது பார்க்கும்போதே தெரிஞ்சது ரொம்ப அழுக்காக இருக்குது, க்ளீன் பண்ணணும்னு. ஸோ இங்கே பாருங்கள், ட்ரம்மை கலட்டினதுக்கப்புறம் உள்ளே எவ்வளோ அழுக்கு தண்ணி இருக்குன்னு ட்ரம்மை கலட்டி என் ஹஸ்பண்ட் இங்கே வச்சுருக்காங்க தனியாக. இப்போது அதில் எவ்வளோ அழுக்கு தேய்க்கிறாங்க வருது பாருங்கள். ஸோ இது ஃபுல்லுத்தையும் இப்போ க்ளீன் பண்ணணும். பார்ட்டாக கழட்டியாச்சு, எல்லாத்தையும் கலட்டி போட்டாங்க. க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ட்ரம் வந்து பயங்கர அழுக்காக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால அந்த ட்ரம் நாங்கள் வெளில எடுத்தோம். அப்புறம் இதை தான் நான் காமிச்சிருக்கேன். இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து நான் அப்படியே க்ளீன் பண்ண சொன்னேன். பட் அவங்க இதையும் வெளில எடுத்தால் தான் ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியும்னு வெளில எடுத்துட்டாங்க. இப்போ வெறும் இந்த அவுட்டர் பாடி மட்டும் இப்படி இருக்குது. எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. திரும்ப ஓட விட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓடவுலனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் புது மிஷின் வாங்கிடுவேன். அவங்களுக்கு தான் செலவு. ஓட விடுவீங்களா? இந்த குட்டி குட்டி பாக்ஸில் என்னால் வந்து க்ளீன் பண்ண முடியல. அதனால் டூத் ப்ரஷ் வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி கொடுத்தாங்க, குரடி யூஸ் பண்ணி. அப்போ கொஞ்சம் ஈஸியாக எல்லா சைட்ஸும் உள்ளே போய் க்ளீன் பண்ண முடிஞ்சுது. இப்போ பாருங்கள், இதுக்குள்ளே இருக்க அந்த உப்புக்கரை போகலை. ஸோ நம்ம இந்த K2 சொல்யூஷன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா உப்புக்கரை போகிறதுக்கு, அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி தேய்ச்சோடனே போயிடுச்சு. இப்போ ட்ரம்மையும் நீட்டாக கழுவியாச்சு, அதையும் உள்ளே வச்சிட்டோம். இதுக்குள்ளே ஒரு பாட் இருந்ததில்ல, அதையுமே ரெண்டாக பிரித்து இது இந்த ஒயிட் பாட்டையும் தனியாக கலட்டணும். அந்த கிளிப்ஸ் எல்லாம் லூஸ் பண்ணி கலட்டி அதுக்குள்ளேயும் அவ்வளோ அழுக்கு இருந்தது, எல்லாத்தையுமே நீட்டாக கழுவியாச்சு. திரும்ப வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் மாதிரி கிளிப்ஸ் இருக்குது, லாக் டைப், அதெல்லாம் நிறைய கிளிப்ஸ் இருந்தது, எடுத்து இன்னுமே க்ளீன் பண்ணியாச்சு. இதை ஃபிட் பண்ணணும். பக்காவாக ஃபிட் பண்ணியாச்சு. ஆன் பண்ணுங்க, ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆயிடுச்சு. புதிய வாஷிங் மிஷின். ஸ்டார்ட் கொடுங்க. இல்லை ஃபுல்லாகவே சரி, ஓகே. ஸ்பின் ஆகுதா கரெக்டானு பார்ப்போம். பட் ஃபுல்லாக வச்சுருந்தா தானே தண்ணி வருதா எல்லாமே பார்க்க முடியும். தண்ணி இப்போ இங்கே இதில் தெரியும்ல, ஸ்பின்லே ட்ரம் சுற்றுது. நல்லா ஃபுல்லாக சுற்றலை, தண்ணி எல்லாம் நல்லா ஊற்றுது. வாட்டர் ஃப்ளோலாம் நல்லா தான் இருக்குது. தண்ணி ஊற்றுது, ஸ்பின் மட்டும் அதான் செக் பண்ணுவோம். வேறு லெவலில் ஸ்பின் ஆகுது. முன்னாடி எனக்கு ஸ்பின் இப்படி ஆகவே ஆகாது, ஸ்லோவாக தான் ஆகிட்டு இருந்தது, தண்ணி பெருசாக புளியாது. இப்போ அதுவும் சரியாயிடுச்சு. தெரியுதான்னு தெரில, ரெடி ஸ்பின் ஆகுது பாருங்கள் உள்ள ட்ரம்மு. வாவ், நீங்கள் ஒரு வில்லேஜ் விஞ்ஞானின்றதை ப்ரூஃப் பண்ணிட்டீங்க. ட்ரம்மு சுற்றி நிற்கிது தண்ணி. சூப்பர், எல்லா கனெக்ஷனும் கரெக்டாக இருக்குது. தண்ணி வந்து தானாக கொட்ட ஆரம்பிச்சு ட்ரம் இருந்தோடனே. சூப்பர் சூப்பர், well done, great job. Thank you.